ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இன்று தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா நியூ சேனலும் அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாம் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே நாம் போகலாம். முக்கியமான அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிட்டே டெய்லியுமே அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி முக்கியமான அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ண போகிறோம். எல்லாம் மறக்காமல் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு, பொங்கல் பண்டிகை விரைவில் வர உள்ள நிலையில் தமிழக மக்கள் பொங்கல் பரிசை எதிர்பார்த்து காத்துள்ளனர். இந்த நிலையில் ஜனவரி 6ஆம் தேதிக்குள் பொங்கல் பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வேட்டி, சேலை வழங்கப்படும் எனவும் அமைச்சர் காந்தி அறிவித்துள்ளார். கடந்த 15ஆம் தேதியே மொத்த வேட்டி சேலையும் வருவாய்த்துறையிடம் ஒப்படைத்து விட்டதாக அவர் அறிவித்துள்ளார். பொங்கல் பரிசுதான் ரொக்க பணமும் கொடுக்கப்பட்ட உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் இரண்டாவது அறிவிப்பு, தமிழகத்தில் முதல் கட்டமாக ரூபாய் 1000 ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளார். திமுக அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் கூறப்பட்டுள்ளபடி தொகுத்தூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு அளிக்க வேண்டும் எனவும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் கோரிக்கைகள் முன்வைத்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதுமே நடைபெற்ற இந்த போராட்டம் இன்று 6வது நாளாக எட்டிய நிலையில் போராட்டம் தீவிரமடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் முதல் கட்டமாக 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு, மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையுடன் கூடிய பயிற்சி மற்றும் PhD கல்வி உதவித்தொகை குறித்து அறிவிப்பை தமிழ்நாடு அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழக தாட்கோ மூலமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சார்ந்த மாணவர்களுக்கு இணைய வழி மருத்துவ நிர்வாக பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக என தாட்கோ மேலாண்மை இயக்குனர் பார்த்தீங்கன்னா தெரிவித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு, இந்திய ரிசர்வ் வங்கி ரோபோசெட் வட்டி விகிதத்தை மேலும் குறைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் UPI வங்கி வெளியிட்ட அறிக்கையில் வரும் பிப்ரவரி மாதம் வட்டி விகிதம் 25 அடிப்படை புள்ளிகள் குறைக்கப்படலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த ஆண்டில் 4 முறை வட்டி குறைப்பு தற்போது 5.25% உள்ள நிலையில் இந்த புதிய குறைப்பு அமலுக்கு வந்தால் வீடு மற்றும் வாகனம் தனிநபர் கடனுக்கான மாத தவணை கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐந்தாவது அறிவிப்பு, தமிழகத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்க முறையில் புதிய தளர்வுகளை உணவு பொருள் வழங்க துறை அறிவித்துள்ளது. ரேஷன் பொருட்களை பெறும்போது முதியோர்களுக்கு கைரேகை மற்றும் கண்விழி சரிபார்ப்பில் தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்டதாக புகார் எழுந்திருந்த நிலையில் இதனை தொடர்ந்து கைரேகை அல்லது கருவிழி பதிவு சரி செய்ய அமையாத பட்சத்தில் சம்பந்தப்பட்ட முதியோரிடம் பதிவேட்டின் கையெழுத்து மற்றும் இடது கைவிரல் கைரேகை பெற்று கொண்டு பொருட்களை வாங்கலாம் என இயக்குனர் சிவராசு உத்தரவிட்டுள்ளார். ஆறாவது அறிவிப்பு, ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மேம்படுத்தப்பட்ட EPFO 3.0 அமைப்பில் கீழ் EP பணத்தை பார்த்தீங்கன்னா திரும்ப பெறுவதற்கான புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த சம்பந்தப்பட்டவர்கள் அதிக சீரான தன்மைகளை நெகிழ்வுத்தன்மையும் வழங்குகிறது. 13 சிக்கலான திரும்ப பெறும் வசதி விதிகளை நீக்கி அத்தியாவசிய தேவைகள், மருத்துவம் மற்றும் கல்வி, திருமணம், வீட்டு வசதி மற்றும் சிறப்பு சூழ்நிலைகள் என 3 வகைப்படுத்தப்பட்ட எளியான
எளிமையான கட்டமைப்புடன் அணுகல் தன்மையை வந்து மேம்படுத்துகிறது. 7வது அறிவிப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டின் மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐ வங்கி தலைவர் செஸ்டி பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் கூறப்பட்டதாக கடந்த 2024-25 நிதியாண்டின் முடிவில் எஸ்பிஐ வழங்கியுள்ள ஒட்டுமொத்த வீட்டுக்கடன் ரூபாய் 8.31 லட்சம் கோடியான இருந்தது. இந்த முந்தைய ஆண்டுகளில் ஒப்பந்தம் போது 14.4% அதிகரிக்கும். இப்போது இந்த ரூபாய் 9 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ள நிலையில் வங்கியில் ஒட்டுமொத்த கடனில் இது 20% கடன் வசதியை வந்து பார்த்தீங்கன்னா 12%லிருந்து 14% அதிகரித்துள்ளதாகவும் அடுத்த நிதியாண்டில் வீட்டுக்கடன் அளவு ரூபாய் 10 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா தாண்டும் எனவும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். எஸ்பிஐ வங்கியில் வீட்டு கடன் அளவு கடந்த 2011 மார்ச் மாதம் ரூபாய் 1 லட்சம் கோடியிலிருந்து இது படிப்படியாக உயர்ந்து இப்போது நவம்பர் முதல் வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்சம் கோடியாக உள்ளது. இதனால் வங்கிகளுக்கு பேரு இழப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது அறிவிப்புகள். 9வது அறிவிப்புகள். 2026 ஆண்டு 2026 ஆண்டு வெளிவரவுள்ள நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையில் புதிய கவனம் வந்து செலுத்தியுள்ளது. இது கணக்கு வைத்தவர்களுக்கு மற்றும் நிதி ஆய்வாளர்களுக்கிடையே விவாதத்தை வந்து தூண்டியுள்ள நிலையில் ஒழுங்குமுறை ஆணையம் உலகளவிலே குறைந்தபட்ச இருப்பு வரம்பு அறிமுகப்படுத்தவில்லை என்றாலும் வெளிப்படைத்தன்மையான அபராதம் வெளிப்படைப்படுத்துதல் மற்றும் தொடர்பான விதிகளை வந்து அது கடுமையாக்கியுள்ள நிலையில் பல இந்தியர்களுக்கு குறிப்பாக மாணவர்கள், ஓய்வூதியம் பெற்றோர் மற்றும் குறைந்த வருமானம் ஈட்டியவர்களுக்கு இந்த வழிகாட்டுதல் எதிர்பாராத கட்டணங்களுக்கும் கணிசமாக பார்த்தீங்கன்னா கணக்குகள் வந்து கணிக்கக்கூடிய கணக்குகளின் நிர்வாகத்திற்கு இடையிலான வித்தியாசத்தை வந்து ஏற்படுத்தக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10வது அறிவிப்புகள். ஆதார் அட்டை வைத்தவர்களுக்கு இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய 2 புதிய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்திய ஆதார் அட்டை இன்று மிகவும் அவசியமான ஒரு அடையாள ஆவணங்களில் ஒன்றாக மாறிவிட்டது. வங்கி கணக்குகள் திறப்பது முதல் அரசாங்க நலத்திட்டங்களை வந்து பெறுவது வரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு முக்கியமான பணிக்கும் ஆதார் தேவைப்படுகிறது. அத்தகைய சூழ்நிலையில் ஆதார் தொடர்பான எந்த ஒரு புதிய விதி அல்லது மாற்றமும் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடிமக்களை நேரடியாக பாதிக்கிறது. இது 2025 ஆண்டு ஆதார் அமைப்புகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இந்திய அரசும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் UID வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரை மிகவும் பாதுகாப்பாகவும் டிஜிட்டல் மற்றும் பயனாளர் நட்புறவாகவும் மற்றும் நோக்கில் பல முக்கிய மாற்றங்களை வந்து செயல்படுத்தி உள்ளன. அடுத்தது 11வது அறிவிப்புகள். தமிழ்நாட்டில் கடந்த மாதம் 4ஆம் தேதி SRI என்னும் வாக்காளர் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு சீர்திருத்த பணியை வந்து தேர்வாணையம் வந்து தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து வரவு வாக்காளர்கள் பட்டியல் தமிழ்நாடு தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கடந்த 19ஆம் தேதி வெளியிட்டார். அதில் தமிழ்நாடு முழுவதும் 97,38,000 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் அதைத் தொடர்ந்து வரம்பு வாக்காளர் பட்டியல் பெயர் விடுபட்டோர் மற்றும் வாக்காளர் பட்டியல் புதியதாக பெயர் சேர்க்க விரும்புவோர் தங்கள் பெயர்களை வந்து சேர்ப்பதற்கு மனு அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முக்கிய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கான வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கக்கூடிய 11 முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியே இருக்குது. இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முக்கிய அறிவிப்புகள்லாம் டெய்லி நம்மளுடைய சேனல் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத அப்டேட் வந்து கொடுப்போம். அதெல்லாம் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.